இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆதியில் இருந்தது போல கண்களை மூடி ஒரு நிமிடம் கரங்களை கும்பிட்டு, அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நீர் எங்களோடு, நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர் என்று சொல்லி இதோ அதிகாலையில் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேசும், அடியேன் கேட்கிறேன். ஆசீர்வதியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். ஆமென், ஆமென். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். இன்னைக்கு நம்ம கொடுக்கிற சிந்தனை இதுதான். தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். விழிப்போடும் நன்றி உணர்வோடும் ஈடுபாடு. அல்லேலூயா. விழிப்போடும் நன்றி உணர்வோடு. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். திருச்சபையை சேராதவர்களிடம் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள். திருச்சபையை சேராதவர்களிடம் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள். ஆமென், ஆமென், ஆமென். திருச்சபையில் சேராதவர்களிடம் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். என்ன அழகான அட்வைஸ் பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், திருச்சபையில் சேராதவரோடு ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாகவும் சுவையுடையதாகவும் இருப்பதாக. ஒவ்வொருவருக்கும் தகுந்த மொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். திருச்சபையில் சேராதவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் திருப்பாடல் 19:14 சொல்லுகிறது. திருப்பாடல் 19 முதல் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆமென், 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 ஆமென். என் வாயின் சொற்கள் அவருக்கு ஏற்றவையாய் இருக்க ஜெபிக்க வேண்டும்.
நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்கள் அவருக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் என்ற ஜெபம். ஆமென். என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே. அதனாலதான் எபிரியர் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் எதிர்நோக்கி இருப்பது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல வாழுங்கள். ஆமென். ஆமென். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு காலையில் இதுதான் கேட்கும்போது என்ன சொல்ல வேண்டும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நம்முடைய உள்ளத்திலிருந்து வாழத்திலிருந்து ஜபம் இப்படியா, என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கேற்றனாயிருக்கட்டும் என்று, என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்குகதவையாயிருக்கட்டும். அதுதான் திருப்பாடல் 19-11 வசனம் மிக அழகாக சொல்லும். அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்க தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் ஈடுபாடு. ஆமென். நம்முடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது? சோர்ந்து போகிறோம், தளர்ச்சிக்கு இடம் கொடுக்கிறோம், நம்பிக்கை இழந்து விடுகிறோம், பொறுமை இழந்து விடுகிறோம். ஆனால் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல வாழ அழைக்கப்படுகிறோம். அதான் எபிரியர் 6:12 சொல்லுகிறது. நீங்கள் எதிர்நோக்கி இருப்பது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களில் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தை இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம் என்று ஆவியானவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவ சனமே, செய்ய வேண்டியது என்ன? ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில், அதிகாலையில் அவருடைய சமூகத்தில். அதனால தான் திருப்பாடல் 25:4-5 வசனங்கள். திருப்பாடல் 25:4-5 வசனங்கள். ஆண்டவரே, ஆமென். கரைப்படாத கைகளும் ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள், உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன். திருப்பாடல் 25:4-5. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். அதனால தான் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து இறைவனிடம் வேண்டும் பொழுது விழிப்போடும் நன்றி உணர்வோடும் ஈடுபாடு வேண்டும். விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள். விழிப்போடும் நன்றி உணர்வோடும் ஈடுபாடு, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார்.
கற்பாரி மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தனமாய் இருக்கட்டும் என்று சொல்லி தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை நாம் உரிமை பேராக பெற்றவர்களைப் போல வாழ அழைக்கப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் திருப்பாடல் 25:4-5 சொல்லுகிறது, ஆண்டவரே உன் பாதைகளை நான் அறிய செய்தருளும். அல்லேலூயா. 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 உன் பாதைகளை நான் அறிய செய்தருளும். அவருடைய பாதை, நம்முடைய பாதை இல்லை, என் வழி, தனி வழி, அப்படி அல்ல. அவருடைய பாதைகளை அறிய செய்தருளும் என்று ஆண்டவரிடத்தில். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். நீரே என் மீட்பராம் கடவுள், உண்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். நீரே என் மீட்பராம் கடவுள், உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, அவருடைய ஆண்டவருடைய சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். ஆண்டவருடைய சினம் ஒரு நொடி. அப்போ கடவுளுடைய அருளை புறக்கணித்து விடாமல் இருக்க நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. கடவுள் நமக்கு கொடுத்த அருளை வீணடிக்க கூடாது என்று சொன்னால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் நுழைந்து தொல்லை கொடுக்காதபடி அதனால் பலரும் கெட்டு போகாதபடி. ஆமென். அனைவருடனும் அமைதியா இருக்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு காலையில் ஆவியானவர் எவ்வளவு அழகான வார்த்தைகளை கொடுக்கிறார். அனைவருடனும் அமைதியா இருக்க முயலுங்கள், தூய்மையே நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் சந்திக்க முடியாது. உங்களில் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள்ள புகுந்து தொல்லை கொடுக்காமல். அதனால்தான் எபிரேயர் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12:10 வசனம். மேலும் இவ்வுலக தந்தையர் தங்களுக்கு நலமென தோன்றின வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். ஆனால் கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை தண்டித்து திருத்துகிறார். ஆமென். ஆமென். 13ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்?
எபிரேயர் 12:13. ம் நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் குணமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் குணமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். ஆமென். ஆமென். ஊனமாய் போன கால் மூட்டு எப்படி ஆகும்? பிசகாமல். ஆமன் பார்தர்களே, ஆண்டவர் அளிக்கும் பயிற்சி அதுதான். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க அபியானவர். எபிரேயர் 12 எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க எந்த சுமையும் நாம் பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. அதனால தான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையை தொடங்கி வாசிக்கலாம். 2ஆம் வசனம், நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஆமென். நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இயேசுவின் மீது கண்களை பதிய வைக்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அப்ப 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். அப்ப 7ஆம் வசனம் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? ஆமாம் பாரதர்களே. அதனால்தான் 8ஆம் வசனம் சொல்றார் இன்னும் அழகா, எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் முறை தவறி பிறந்த பிள்ளைகளாக இருப்பீர்கள். உண்மையான பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள். அதனால தான் நேற்று பார்த்தோம் கொரிந்தியருக்கு திருமுகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டது. நேற்று மாலையிலே வாசித்தோம், தியானித்தோம். 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். கொரிந்தியருக்கு 2ஆம் திருமுகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அன்பார்ந்த பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு ஏதுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம். கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம். ஆமென், ஆமென், ஆமென். தூய வாழ்வில் நிறைவடைய. அதனாலதான் இங்கே எபிரேயர் 12:12 சொல்லுகிறது, எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை பாடலாம். அந்த பாடல் வரிகளை தெரிந்தவர்கள் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். அஞ்சாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். அதான் 13ஆம் வசனம் சொல்றது, நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். நடந்து செல்லுங்கள்.
அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். ஆமென். ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடைய வேண்டும் என்று சொல்றார். நேர்மையான பாதை. நேற்று கருவத்தம்பட்டி ஜபமாலை தியான மையத்தில் 3 காரியங்களை பற்றி நமக்கு கற்றுக் கொடுத்தார் ஆவியானவர். அமைதி, இந்த உலக அமைதி எப்படிப்பட்ட அமைதி, ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது கிடைக்கும் அமைதி வேறு. அல்லேலூயா. இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நன்றி பலி எடுக்கணும். அவருக்கு சோத்திர பலி எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி பலி. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நன்றி பலி தான் அவருக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு விழிப்பாய் இருந்து அனைவருடனும் அமைதியாக இருந்து தூய்மையை நாடி அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தரலும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி என்னை கற்பித்தரலும், எனக்கு சொல்லி தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நாள் முழுவதும் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி. அதனால தான் ரோமையர் எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ரோமையர் 8:15. ஆமென். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். ஆமென். ஆமென். அப்பா தந்தையே ஏன் கூப்பிடுறோம்? மீண்டும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆமென். ஆமென். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். ஆமென். அப்பா பிதாவே, அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்வோமா? நன்றி ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. எல்லாரும் வாய்த்திரு சொல்லு. இந்த வாக்குத்தத்த அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய வாக்குத்தத்தத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. அப்பா பிதாவே, இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமாக எடுத்து வாசிக்கிறோம். லூக்கா 2:11. லூக்கா 2:11. ஆமென். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆமென். 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 மெசியா என்கின்ற மீட்பர் இன்று தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு நம்ம எல்லாம் ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். இன்று தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். இயேசு இரட்சகரே, மெசியா என்ற மீட்பர் என்ற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். யோவான் 14:6. வேகமாக எடுங்க பிள்ளைகளை. யோவான் 14. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆமென். ஆமென். என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. என் வழியாய் என்று எவனும் தந்தையிடத்திலே வர முடியாது என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். இருக்கின்றவராக இருக்கின்றவர். வாசிக்க கேட்போமா? விடுதலை பயணம் 3:14. ஆமென். கடவுள் மோசே
இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றவர் அனுப்பினார் என்று சொல். இந்த வார்த்தைக்காக நன்றி இயேசுவே. இருக்கின்றவர் என்ற வார்த்தைக்காக, உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக நன்றி இயேசுவே. விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். விடுதலை பயணம் 3:15. கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரவேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. ஆமென். 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 என்றென்றும் உள்ளது பேரன்பு என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இருக்கின்றவரே, ஆபிரகாமின் இறைவனே, இஸ்ரேலின் இறைவனே, யாக்கோபின் இறைவனே, எலியாவின் இறைவனே, தாவீதின் இறைவனே, தானியேலின் இறைவனே, மீட்பராம் இறைவனே, அனைத்துக்கும் இறைவனே, எங்கள் ஆற்றலான ஆண்டவரே என்ற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றோம், ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றோம், யாக்கோபின் தேவனே ஆராதிக்கின்றோம், 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 ஆராதிக்கின்றோம். அனைத்துக்கும் இறைவன். ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 37:16 வசனம். ஆமென். ஆமென். இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, பொறுப்புகள் மேல் வீற்றிருப்பவரே, உலகத்தில் உள்ள அனைத்து அரசர்களுக்கும் நீர் ஒருவரே கடவுள். ஆமென். விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கியவர் நீரே. ஆமென். ஆமென். அனைத்துக்கும் இறைவன் அவர் ஒருவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அனைத்துக்கும் இறைவன் அவர் ஒருவரே என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளே, நாம் கடவுளுடைய பிள்ளைகள், நாம் அவருடைய மக்கள் என்ற வாக்குத்தத்தம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே தான் ஆண்டவர் சமூகத்தில் தானியேல் 6:26 சொல்லுகிறது, தானியேலின் இறைவன். ஏசாயா 38:5 சொல்லுகிறது, தாவீதின் இறைவன். வாசிக்க கேட்போம். ஏசாயா 38:5. ஆமென். நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். ஆமென். ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறது பாருங்க. தாவீதின் இறைவனே, தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்! நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும். அப்பா, பிதாவே என்று அழைக்கக்கூடிய வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசு இரட்சகரே, மீட்பரே என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. தூய ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம்.
தந்தை மகன் தூய ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கின்றவராக இருக்கின்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். போற்றுதலுக்குரிய இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேலின் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பராம் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அனைத்துக்கும் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆற்றலான ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மனமே தாழ்த்தி தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை கண்டித்து தண்டித்து திருத்துகிறார். இவ்வாறு திருத்தப்படுவது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்பு இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியாயும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவார்கள் என்ற வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 25:4 சொன்னது போல, ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். நீரே என் மீட்பராம் கடவுள், உண்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன் என்ற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. ஆண்டவருடைய சிரம் ஒரு நொடி பொழுதுதான். அனைவருடன் அமைதியாக இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார்கள். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் என்ற இந்த அதிகாலை வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு நாளும் சிதறி போகாமல் வீழ்ந்து போகாமல் உங்களுடைய கரத்திலே எங்களை பற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. தாய் போல தேற்றி நீங்கள் எதிர்நோக்குவது முழு உதவியோடு இருக்க, நீங்கள் எதிர்நோக்கி இருப்பது முழு ஒளிதோடு இருக்க ஒப்பு கொடுப்போமா. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பதாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவல் இறைவன் தந்தை மகன் தூயாவே எனும் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் சோம்பேறிகளையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொரு அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day. God bless you.